Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே டிஃபரண்டான ஸ்டைல்ல ரொம்பவே டேஸ்டான ஒரு சிக்கன் கிரேவி தான் பண்ண போறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, கீ ரைஸ் எல்லாத்தோடவுமே ரொம்பவே நல்லா இருக்கும். புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம இந்த சிக்கன் பண்ணுறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் இப்போது 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனோட இப்போ நம்ம அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா 1/2 கை அளவுக்கு நறுக்குன கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இதை கலந்து விட்டு அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை நம்ம ஊற விட்டுடலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் இதில் பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நான் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அப்போ கிரேவியோட கலர் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நம்ம இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளி வந்து இப்போ நல்லா மசிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த சிக்கன் எடுத்து இதோட சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இதை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இதை 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சுருந்த அந்த பாத்திரத்தை அலசிக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த சிக்கனோட சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் ஊற வச்சப்பவே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால நீங்கள் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் இதை நம்ம சிம்மில் அப்படியே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ இதை நம்ம லைட்டாக கலந்து மட்டும் விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 15 நிமிஷம் ஆகியிருக்கு. கிரேவி வந்து நல்லா திக்காக வந்திருக்கு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயுமே எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. சிக்கனுமே நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம நல்லா ஒரு கை அளவுக்கு க்ளீன் பண்ணி நறுக்குன கொத்தமல்லி இலையை இது மேலே தூவிக்கலாம். தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டான சிக்கன் கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி சிக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.